Start today. வணக்கம் உறவுகளே, இது டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே. டாக்டர் டிபிசி ஸ்டார்ட் டுடே. வசீகர குரலால் நம்மை ஆட்கொண்ட இசை தேவதைகளுள் ஒருவர்தான் தென்னிந்திய இசைக்குயில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். ஐம்பது வருடங்களாக இந்த ஹம்மிங் குரலை எத்தனை கோடி முறை ரசித்திருப்போம். இன்று கேட்டாலும் இன்னும் கேட்க வேண்டும் என்று தோன்றும் அதிசயம் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல் இனிமை. துள்ளல் பாடல்களை பாடுவதில் இவருக்கு நிகரில்லை. எளிமையான நாட்டார் இசையை மெருகேற்றி பாடுவதிலும் இவருக்கு இணையில்லை. காதோறும் காதல் சொல்லும் இனிமையிலும் குறைவில்லை. இன்றைய டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் இசை பயணத்தின் ஒரு சில பக்கங்களை மீட்டு பார்க்கலாம். அவர் பாடிய இனிய பாடல்களை மற்றொரு முறை கேட்டு ரசித்திடுவோம். வாருங்கள். டாக்டர் டிபிசி ஸ்டார்ட் டுடே. 1939 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி தென்னிந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடியில் ஆண்டனி தேவராஜ் மற்றும் ரெஜினா மேரி நிர்மலா தம்பதியினருக்கு மூத்த மகளாக பிறந்தார் ஈஸ்வரி. இவரது தாய் எம்ஆர் நிர்மலா ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு குழு பாடகியாக இருந்தார். ஈஸ்வரி 6 வயதான போது தன் தந்தையை இழந்தார். குழு பாடகியான எல்ஆர் ஈஸ்வரியின் அன்னையின் சொற்ப வருமானத்தில் குடும்பம் வறுமைக்குள் தள்ளப்பட்டது. நன்றாக படிக்கும் ஈஸ்வரி பள்ளி படிப்பின் பின் கல்லூரி படிப்பை தொடர முடியாது. தனது 16 வயதிலே அன்னை நிர்மலாவுடன் இணைந்து குழு பாடல் பாட ஆயத்தமாகினார். கல்யாண வாழ்த்து பாட்டிலே சேர்ந்து வாழலாம், உல்லாசவானம் போகலாம், அப்போது நெஞ்சம் ஆறுமே எப்போதுமே உண்டாடுமே, பார்வை உண்டே போதுமே பல்லாயிரம் ஆயிரத்து 1954 ஆண்டு மனோகரா திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் SV வெங்கட்ராமன் இசையில் ஜிக்கி பாடிய பாடலுக்கு தாய் நிர்மலாவோடு இணைந்து எல்ஆர் ஈஸ்வரி முதலாக குழு பாடல் பாடினார். ஒரு குழு பாடகியாக அவரின் பயணம் தொடர்ந்தது. தென்னிந்திய திரையுலகில் ஒரு கோரஸ் பாடகியாக இருப்பதற்கே தனித்திறமை இருக்க வேண்டும். அந்த குழு பாடகி ஒரு பின்னணி பாடகியாவதற்கு இசையமைப்பாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் அந்த நேரமும் காலமும் அதிர்ஷ்டமும் கூடி வர வேண்டும். கோரஸ் நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பாடியிருப்பேன்.
எனக்கு சட்டுன்னு யாரும் சோலை கொடுக்கல தம்பி. ஏன்னா ஒரு 2 லைன் கொடுக்கறது கூட பயப்படுவாங்க. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா ஆசை, கோரஸ் பாடும்போது 1 by 1 வைப்பாங்க. அது எப்படாப்பா 1 by 1 வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன நம்ம வாய்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு உடனே அதாவது நமக்கு ஒரு பாட்டு தனி பாட்டு வராதா, ஒரு 2 லைனாவது கொடுப்பாங்களா, அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். சில இடத்துல என்ன தெரியுமா, இந்த பொண்ணு என்ன பாடுது, இதே டிஎஸ் ரங்கசாமி, சவுண்ட் இன்ஜினியர் ரங்கசாமி, மறக்க முடியாது. ஒரு பாட்டுல இந்த கோரஸ் பாடும்போது இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு சரியா பாடலன்னு சொல்லிட்டு தனியா வச்சு இப்படி பாடிட்டே இருக்கு. எல்லாம் எப்போ பாட வைப்பாங்க கடைசி வரைக்கும் என்ன தனியாக பாட வைக்கல. தனியாக பாட வைக்காம ஏன்னா கண்டதுங்களாம் வந்துடுதா பாடுறதுக்கு, தேட்டரை விட்டுட்டு வெளியில போக சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்படியே வெளியில வந்துட்டேன். நான் மட்டும் கருப்பா 2 ஜடை போட்டு போய் வந்திருக்குதே, பொண்ணு வெளியே போக சொல்லு. சரி, எங்க அம்மா அதுல கோரஸ் பாடுறாங்க. நான் எங்க அம்மா வர வரைக்கும் வெளியிலேயே உட்காந்துருக்கேன். எங்க அம்மா பாடி முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னே எங்க அம்மா அழுதாங்க. இப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்க அழாதீங்க, என் தனி பாட்டை இதே டிஎஸ் ரங்கசாமி ரெக்கார்ட் பண்ணி இது என்னோட ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்ல வைக்கல, நான் ராஜேஸ்வரி இல்லம்மா. அந்த நிலவினில் மலர்பிரிக்க, அந்த மலரினில் மதுவிருக்க, அந்த மது உன்ன மனம் துடிக்க, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது, உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள். குழு பாடகியாக இருந்த எல்ஆர் ஈஸ்வரி 1958 KV மகாதேவனின் இசையில் திரைப்பட பின்னணி பாடகியாகினார். இவரேதான் அவரு, அவரேதான் இவரு, இவரேதான் அவரு, அவரேதான் இவரு. என்னோட சோலோ, முதல் சோலோ பாட்டு கொடுத்துட்டாங்க. பாட்டு கத்துக்கிட்டேன். ரெக்கார்டிங் உடனே போய் கேக்குறேன், நம்ம ஏபியான கேக்குறேன், அப்பா யாருப்பா ரெக்கார்ட் பண்ண போறது, இதான் கோல்டன் ஸ்டுடியோல அவரு பண்ணன்னு, எனக்கு இந்த பாட்டு வேண்டாம், நான் கோரஸ் பாடும்போதே என்னை வெளியில போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுத. அப்படியா, சரி அவன் தான் ரெக்கார்ட் பண்றான், நீ தான் பாட போற, அழிச்சிட்டு போயிட்டாரு. யாரோடும் பேசக்கூடாது, ஆகட்டும் கேட்டாலும் சொல்லக்கூடாது, ஆகட்டும் வேறொன்றை நாடக்கூடாது, ஆகட்டும். தொடர்ந்து பல மொழிகளிலும் வாய்ப்புகள் வரத் தொடங்கின. 1957 வெளிவந்த 4 வேலி நிலம் என்ற திரைப்படத்தில் KV மகாதேவனின் இசையில் பாடகர் திருச்சி லோகநாதனுடன் இணைந்து ஊரார் உறங்கையிலே என்று எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் அவருக்கு புகழை பெற்று தந்தது. உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே, ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே, நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே, நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே, ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே. நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமும் வந்தாயானால், நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமும் வந்தாயானால், ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன், ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன். 1961 மெல்லிசை மன்னரின் இசையில் பாசமலர் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய வாராயின் தோழி என்ற பாடல் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. எனினும் இந்த பாடல் ஒலிப்பதிவாகிய நாள்
எல்ஆர் ஈஸ்வரிக்கு சற்று படபடப்பான நாளாகவே அமைந்தது. 1961 மார்ச் 23 என்னோட ரெக்கார்டிங் பாச மலர். இந்த பாட்டு என்னன்னா, வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. எம்எஸ்வி என்ன சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு கோரஸும் நீதான் பாடணும்ட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட பாட்டை எடுத்துடுங்க, கோரஸ் அப்புறம் எனக்கு கும்பல்ல பாடிடலாம் அப்படின்னுட்டு அதுல எங்க அம்மாலாம் பாடியிருக்காங்க. இந்த குரூப் சாங்க இதுல பாடணும். அது என்ன பாட்டு தெரியுமா? பாட்டொன்று கேட்டேன். காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் உயிரே போச்சு. அப்படியே நெருப்பு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. 9-10 மணிக்கு உன்னோட பாட்டு வருது, நீ நின்று பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாடினா வெறும் காத்து, ஒரு அழுவையா வருது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போச்சுன்னு அவர் எம்எஸ்வி வந்து சொல்றாரு, நீ பயப்படாத, நாளை காலையில எல்லாரும் நாளை காலையில வந்துருங்க, நாளை காலையில் ரெக்கார்டிங்ட்டாரு. இது நிஜமா இருக்குமா இருக்காதா? சினிமா உலகன்றது ஒரு மாயை. அதில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூக்கமாக வருது, அழுக தான் வருது. காலையில் 9 மணிக்கு வண்டி வந்துச்சு, மெஜஸ்டிக் ஸ்டுடியோ, அதான் சாரதா ஸ்டுடியோ போனோம். வாய்ஸ் பாடி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே பாடுமானார். அக்காலத்தில் பல புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய போதும், மெல்லிசை மன்னரின் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்கள் அவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தன. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி எல்ஆர் ஈஸ்வரியின் திறமையை சரியாக அடையாளம் கண்டார். சில மெட்டுக்களை எல்ஆர் ஈஸ்வரியால் மட்டுமே பாட முடியும் என்று உறுதியாக சொன்னார். சிவந்தம்மன் படத்துல 150 ஆர்கெஸ்ட்ரா இதுவரைக்கும் எந்த பாட்டுக்கு வைக்கல. எங்கே நிம்மதி கூட 100 தான் எடுத்தாங்க. எடுத்து யாது நான் தான் பாடுவேனா தெரியாது. ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாரு, சுசிலாமா பாடணும்னு. சுசிலாமா பாடணும்னாக்கா எம்எஸ்சி சொல்லிட்டாரு, நான் வேற டியூன் போட்டுடுவேன். நான் சுசிலா பாட்டோம், நான் இந்த டியூன் தரமாட்டேன். இந்த டியூன் பாடணும்னா, இந்த எஃபெக்ட் வரணும்னா ஈஸ்வரி தான் பாட முடியும், அவளால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அந்த பாட்டு, இந்த பாட்டு வேற இப்போ கூட யாராவது எடுத்தாலும் கூட பாட முடியாது. ஒருத்திக்கிட்டத்தான் என்ன இருக்குன்ற டேலண்ட் எனக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்குன்னே எனக்கே தெரியாது. அவர் என்னென்னவோ டேலண்ட் கொண்டுறாரு, அது என்ன தெரிஞ்சிச்சோ தெரியாது. அப்ப இந்த பாட்டை பாட வச்சாரு. அந்த பாட்டு, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ணம் வேண்டும், லாலாலூ இது வருது. முதல்ல அந்த இது கொடுத்துருவாங்க, லாலாலூ லாலாலா பட்டத்து ராணி அங்கிருந்து எடுக்கணும். எம்எஸ்வி ஐயோ வயிறெல்லாம் சொல்லிக்கிடும் ஸ்ரீ, வயிறெல்லாம் நோ எப்படி தெரியுமா, ஒன்னும் இல்லை நான் பாடுவேன் அப்படின்னுட்டு ஒரே டேக் தம்பி.
1972 வெளிவந்த பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படத்தில் நடிகை ஜெயலலிதாவிற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் புகழ் பெற்றதில் பெருமிதமடைகிறார். கேட்டு கோடி புருமி மேளம், போட்டு கோடி கோகோதாளம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டிக்காட்டு ராகம் பாவம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டிக்காட்டு ராகம் பாவம். We shall meet at the garden gate in the morning, evening, night till the dawn. We shall meet, be together in the morning, evening, night till the dawn. உங்கள் தாளங்கள் ஜங்கள், என்னை பாருங்கள் அங்கள். உங்கள் தாளங்கள் ஜங்கள், என்னை பாருங்கள் அங்கள். சேர்ந்து போடுங்கள் கௌகௌ, ஆட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம். டா 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 டி, டா 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 டா, டா 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 டி, டா 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 டா. மேற்கத்திய பாணியிலான பாடல்களை பாடும்போது எல்ஆர் ஈஸ்வரியின் குரல் அதற்கு ஏற்றாற்போல் இசைவாக்கம் அடைவது போல கிராமிய மெட்டுக்களுக்கும் அவரது குரல் இயல்பாகவே இசைந்து கொடுக்கும். Talk to TBC Superstar. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. And we reached 500 episodes. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC. Talk to TBC. Start today. செல்லப்பா கிட்டப்பா சின்னப்பா கண்ணப்பா தியாகராஜ பாகவதரு, எம்ஜிஆர், கேஆர்ஆர், எஸ்எஸ்ஆர், எம்ஆர்ஆர், என்எஸ்கே எத்தனை பேரு, நடிகர் திலகம், கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், விஜயகுமார், ஜெய் கணேஷ், சரத்பாபு, சுதாகர், சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், சோ சோ சோ, பரிசை சொல்லி புட்டேன் சூஸ் பண்ணு போ போ போ. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆக்டர்கள் பேரு தானே பாப்புலர் ஆச்சு, அதிலேயும் சில பேரு டாப்புல போச்சு. போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்திற்காக சந்திரபாபுவின் வித்தியாசமான குரலுக்கு ஏற்ற வகையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இன்றும் தனித்துவமானது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் பொம்பளையா பிறக்கக்கூடாது, ஐயா பிறந்து விட்டா ஆம்பளையே நினைக்க கூடாது. அக்காலத்தில் திருமண வீடுகளையும் இசை மேடைகளையும் களை கட்ட வைத்தது எல்ஆர் ஈஸ்வரியின் குரல்.
80களுக்கு பிறகு அவர் பாடிய பக்தி பாடல்கள் கோயில் திருவிழாக்களின் முக்கிய அங்கமாகி போகின்றன. செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. 2011 நீண்ட இடைவேளைக்கு பின் ஒஸ்தி திரைப்படத்திற்காக டிஆரோடு இணைந்து எல்ஆர் ஈஸ்வரி தமனின் இசையில் பாடிய பாடல் மற்றும் ஒரு மெகா ஹிட் பாடலாகியது. Hello my dear wrong number. Hello my dear wrong number. கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கற்பனை ஓராயிரம், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். அற்புதம் ஏதும் இல்லை, அதிசய பெண்மை இல்லை. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம், நேரிலே பார்த்தால் என்ன லாபம். குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பில் தன் திருமணத்தை பற்றி நினைக்காத எல்ஆர் ஈஸ்வரி அவருடைய தங்கை அஞ்சலி மற்றும் தம்பி அமல்ராஜின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைக்கின்றார். அவர்களின் பிள்ளைகளை தன் பேர பிள்ளைகளாக்கி மகிழ்ச்சியாக வாழ்கின்றார். எல்ஆர் ஈஸ்வரி என்ற இசை தேவதை அள்ளித்தந்த இன்ப ராகங்கள் இந்த உலகில் மனிதர்கள் வாழும் வரை மறக்க முடியாதவை. இன்றைய டாக்டர் டிபிசியின் ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் தென்னகத்து இசைக்குயில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் இசை பயணத்தின் ஒரு சில பக்கங்களை மீட்டு பார்த்தோம். அவர் பாடிய இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உறவுகளை சந்திக்கும் வரை டிபிசியின் பணிப்பாளர் ராம்ராஜ் அவர்களோடு நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினருடன் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Start today.